தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனம் இதை குறித்து கடந்த நாளில் உங்களோடு நான் உங்களுடைய வார்த்தையை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டேன். ஐக்கியத்திற்குள் எனது அது மிக முக்கியமானது. அநேகர் அதனுடைய மேன்மை என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், காணிக்கை போடுகிறோம், போகிறோம் என்ற நிலையில் தான் தெய்வ மக்களாகிய நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. சபையில் வந்து போறதல்ல, வந்தோம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு அல்ல. ஆனால் சபைக்குள் இருக்கிற தேவ மக்களோடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு மனதின் ஐக்கிய கட்டாயம் தேவைப்படுகிறது. வாசிப்போம். அதற்கு ஆதாரமாக அன்று வாசித்த பிரசங்கி புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனத்தை வாசிப்போமாக. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதில் நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனே அவனை தூக்கி விடுவான். ஒன்றியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒன்றியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாராவது ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். உப்புரினோடு சீக்கிரமாய் ஆறாது. இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. எடுத்து நாம் பைபிள் வசனத்தை படிக்கிறோம், சாதாரணமாக நாம் நினைப்போம். ஆனால் இதற்குள் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு மனது ஐக்கியத்தை உள்ளடக்கிற ஒரு வேத பகுதி. அதை 9 வாசிப்போமாக. ஒன்றியா இருப்பதனால் ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். சொன்னேன் அதை குறித்து உங்களுக்கு பேசுனேன். ஆனாலும் அதில் சில பேர் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கூடி தேவ சபை கூடி வருதல். நாங்களே அவர் சில காரியங்களை பார்த்தோம். அப்போ 2வது அதிகாரத்துல நாம் பார்க்கும் போது வாசிக்கிற வசனத்தை 46 வசனத்தை வாசிங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களால் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒருமனப்பட்டவர்களாய். ஆமென். அல்லேலூயா. சபை ஆராதனைக்கு நாம் வருகிறோம். அது சபை ஐக்கியம் கூடுகிறோம். ஆனால் சபைக்குள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஆவிக்குரிய என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அல்லேலூயா. சபையோடு தேவனுடைய ஊழியக்காரர்களோடு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு சரியான ஒரு ஐக்கியம் கட்டாயம் தேவைப்படுகிறது. ஆமென். 1ஆம் நூற்றாண்டில் அப்படிதான் இருந்தார்கள். இவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் என்று சொல்லப்பட்டது. எப்படி? ஆமென். அல்லேலூயா. ஒரு மனம், 2 பேர் ஒரு மனம். அதான் சொன்ன எக்ஸாம்பிள். ஒரு அறைக்குள் கிடக்கிற ஒரு டேபிளை வெளியே எடுப்பதற்காக 2 பேர் முற்படுகிறார்கள். ஆமென். அரை மணி நேரமாய் போராடுகிறார்கள். டேபிள் வெளியே வந்தபாடு இல்ல. ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொல்லுகிறார், அவருடைய நபர், ஐயோ இவ்வளவு நேரம் 2 பேரும் வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோமே, வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க, நான் உள்ளார கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றேன். அப்ப ஒருவர் எங்கே எடுக்கிறாரு? வெளியே, ஒருவர் உள்ள. அந்த இருமனம், இரு நிலையில் உள்ள நபர்கள் ஒட்டித்து என்ன முடியாது, பயணிக்க முடியாது. அல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப அந்த ஒரு மனதின் ஜெபம், அதான் 1ஆம் நூற்றாண்டில் இருந்த தேவ சபைக்குள் இருந்தது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். அல்லேலூயா. தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து அவர்கள் நேரத்தை
இடத்தை செலவிடுவதற்காக தெரிந்து கொண்ட இடம் தேவாலயம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. பொழுதுபோக்குக்காக வேறு எங்கும் போகவில்லை. தங்கள் வேலைக்கு போகிறார்கள், குடும்ப காரியங்களை கவனிக்கிறார்கள், எல்லா காரியங்களும் செய்துவிட்டு அவர்கள் மற்றொரு நேரம் வீணாக எங்கேயோ சென்று யாரோடு கூடவோ இருந்து நேரத்தை செலவிடாதபடி அல்லேலூயா அவர்கள் கூடி வருவதற்கு தெரிந்து கொண்ட ஒரே ஒரு இடம் தேவாலயம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், நாம் விடுதலையோடு ஜெபிக்க கூடுகிற இடம் தேவ சபை. ஆமென். அங்கு களியாட்டு இல்லை, வேறொரு தவறான காரியங்கள் இல்லை, பரிசுத்தத்தை பற்றி மட்டும் போதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அதனால் அந்த இடம் முக்கியம். நாம் ஆங்காங்கே இருந்து வீணாக மற்ற காரியங்களை கேட்டு பார்த்து வாழும் போது நம்முடைய உள்ளான நிலையில் இருதயமானது கரைபடிந்து விடும். கர்த்தர் அல்லேலூயா. கரைபடிந்து விட்டால் தேவனோடு நாம் நெருங்குவதற்கு தடையாக மாறிவிடும். ஆமென் என்று அவர்கள் தெரிந்து கொண்டது தேவ மக்கள் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. வீடுகள் அவர்கள் தரித்திருந்து வீடுகள் தோறும் எழுதினார்கள். அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடு. என்ன இருதயம்? கபடம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. கபடம் நிறைந்த ஒரு இருதயத்தோடு நாம் தேவ சபையில் காணப்படுவோம் என்றால் அல்லேலூயா தேவன் அங்கு கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் அல்லேலூயா. யாரும் ஒரு வித்தியாசமான மனநிலை, ஒரு கபட சிந்தை, ஒரு வெறுப்பு சிந்தை, ஒரு பகைமை சிந்தை இருக்கும் என்றால் அதை உடனேக்கு உடனே தேவனை நினைச்சு சரி பண்ணி விட வேண்டும். அல்லேலூயா. அதன் கவனமா இருக்க வேண்டும். சரி, இங்கதான் பார்க்கும்போது வாசிக்க ஒரு முறை கூட பிரசங்கி புஸ்தகத்தில் 9ஆம் வசனம், ஒண்டியா இருப்பதும் இருவர் கூடி இருப்பது என்னது? நலம். அல்லேலூயா. அதில் பாருங்கள், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. என்னது? தூக்கு ஆளுங்க. அல்லேலூயா. வீழ்ச்சி பல நிலையில் நம்மை சந்திக்க கடந்து வரும். ஆமென். ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தம் போது ஒரு வீழ்ச்சி, ஜெப வாழ்க்கையில் குறைந்து போவது வீழ்ச்சி, ஆவியில் நிறைந்து ஆராதிப்பதில் அப்படியே குறைவது அது வீழ்ச்சி. ஒவ்வொன்றுமே வீழ்ச்சி. அல்லேலூயா. ஆராதனைக்கு ஒழுங்கு ஆராதனை ஒழுங்கு வராமல் சரியா கலந்து கொள்ளாமல் இருப்பதே ஒரு வீழ்ச்சி. ஆமென். தேசத்திற்காய் இவ்வளவு ஜெபித்துக் கொண்டிருந்தோம், ஜெபிக்காமல் இருப்பதே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள வீழ்ச்சி. ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு துக்கத்தோடு வியாகுலத்தோடு முகம் தொங்க போட்டு வேதனையோடு காணப்படுவது ஒரு வீழ்ச்சி. அந்த இடத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு நண்பன் உனக்கு ஐக்கியமா இருந்தார், அல்லேலூயா, அந்த சூழ்நிலையில் உன்னை தூக்கி விடுவார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒருவன் விழுந்தால் அவன் உடனடி அவன் என்ன செய்வான்? தூக்கி விடுவார். அவன் ஆவிக்குரிய ஐக்கியமாய் ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கும் போது, அல்லேலூயா, எனக்கு யாருமே வேண்டாங்க, நான் ஆண்டோட ஜெபம் பண்ணுவேன், என் ஆண்டவரோட மட்டும் தான் ஐக்கியம். அப்படி ஒரு ஐக்கியத்தை பைபிள்ல வைக்கல. ஆமென். நான் போனேன், நான் எனக்கு அப்படி எல்லாம் கேரண்டி நம்ம எல்லாரும் கண்டுகிட்டு நம்ம உண்டு, நம்ம ஆண்டவர் உண்டு, போனோமா அரைச்சா வந்தோமா அப்புறம் ஆண்டவரோடு, அப்படி ஒரு பைபிள்ல என்ன இல்லை, வழியே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், வாசிப்போமாக. 1 யோவான்ல 1வது அதிகாரம் 3-4 வசனத்தை எடுப்போமாக. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி அங்கு அழைப்பு கொடுக்கிறார் சபையை பார்த்து. ஆமென், ஆமென். சபையை பார்த்து அப்போஸ்தலன் அழைப்பு கொடுக்கிறார் யோவான், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுவோம், என்ன கண்டு
கேட்டோம். 1ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியிலே ஆதி முதல் இருந்தது. இருந்ததை கண்டோம். கையை வைத்து எதை கண்டோம்? யாரை கண்டோம்? ஆதிக்குள் இருந்தவர். ஹalleluya. யார் அவர்? யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்ததுங்க. தேவனிடத்தில் இருந்த வார்த்தை. அடுத்தது தேவனாய் இருந்த வார்த்தை. அதை 1:1. ஆதி முதல் இருந்தது. இருந்து ஆதி நான் சொன்னேன். ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை. ஹalleluya. அது இருந்ததும் நாங்கள் கேட்டோம். அந்த வார்த்தையை குறித்து, தேவனோடு இருந்த வார்த்தையை குறித்து நாங்கள் என்ன செய்ய கேள்விப்பட கேட்டதும் எங்கள் கண்களால் நாங்கள் என்ன செய்ய கண்டோம். அனுபவித்ததை தாங்கள் தேவனுக்கு முன்பதாக அனுபவித்ததை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். நாங்கள் ஆதி முதல் இருந்ததும் கேட்டதும் கண்களினால் எழுதினோம், கண்டதும் நோக்கி பார்த்ததும் கைகளால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததை அவர்கள் மற்றவர்களுக்கு சபைக்கு அறிவிக்கிறார். ஆமென். ஹalleluya. அங்க சொல்லுங்க, என்ன சொல்றது? 3ஆம் வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி கண்டும் கேட்டும் இருந்ததை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹalleluya. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஐக்கியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதா? அழைக்கிறார். நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி உங்களை அழைக்கிறோம். ஆமென். காரணம் என்ன? நாங்கள் என்ன செய்தோம்? ஆதியில இருந்ததை நாங்கள் கண்டோம். ஹalleluya. ஹalleluya. நான் கண்டது. அடுத்தது என்னது? நாங்கள் என்ன செய்தோம்? கேட்டது மட்டுமல்ல, அடுத்தது நோக்கி பார்த்தோம். ஆமென். எங்கள் கைகளால் தொட்டது. Praise God. Praise God. அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதனால் எங்களோடு நீங்க ஐக்கியமா இருந்தா இதை உங்களோடு நாங்க என்ன செய்ய முடியும்? ஷேர் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? ஏன் ஐக்கியம் வேணும்? கேட்டதை அவர்களோடு ஷேர் பண்ண, படித்ததை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள. ஆமென். உலகத்தில் பகிர்ந்து கொள்ள ஏராள காரியம் இருக்கு. குடும்ப பிரச்சனை இருக்கு, உலக பிரச்சனை இருக்கு, தற்காலிக நடந்த பிரச்சனை இருக்கு, தனிப்பட்ட பிரச்சனை, எல்லா பிரச்சனை, உடம்பு கஷ்டத்தை பற்றி பிரச்சனை, எல்லா பிரச்சனை இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், ஹalleluya. பகர வேண்டியது உனக்குள் பகர்ந்து விட்டால் உனக்கு பிரச்சனை இருப்பது உன்னை விட்டு சொல்லாமலே வெளியே ஓடி. ஹalleluya. praise the Lord. அங்கு சொல்லப்பட்டது ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. ஆமென். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஐக்கிய சபையோடும் தேவ ஊழியக்காரரோடு இல்லாமல் தனித்து நான் வாழ்வேன். நான் ஜெபம் பண்றேன், படிக்கிறேன், சர்ச்சுக்கு போற முடிஞ்சு போச்சு அல்ல. ஹalleluya. ஹalleluya. அதாவது ஞானியோடு சேர்கிறவன் யாரை மாறுகிறான்? ஞானி எனப்படுகிறான். பாருங்க, ஞானியோடு சேர்க்கிற மூடனும் என்னன்னு சொல்றான்? ஞானி. உன்னை பார்க்கணும். ஆமென். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்கள் ஐக்கியம் வைப்பதற்கு சொல்லுகிற ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. உங்களை பார்க்கணும். ஆவிக்குரிய நிலையில் தரத்தில் உயர்ந்திருக்கிற நபர்கள் உண்டு. வயசு கம்மி அதிகம் என்பதில்லை. என்னதான் முக்கியம்? அதாவது தரம் முக்கியம். மரம் எவ்வளவு? 1 லட்சத்துக்கு வாங்கினா எவ்வளவு இருக்கும்? 1 லட்சத்துக்கு தங்கம் வாங்கினா பாக்கெட்ல போடலாமா இல்லையா? அல்லேலூயா. அப்போ தங்கம் விலை பார்வைக்கு கம்மியா தான் இருக்கு. தரமுள்ள தேவ மக்கள் ஒருவேளை உன்னுடைய பார்வைக்கு எப்படி இருக்க மாட்டாங்க? பந்தாவா இருக்க மாட்டாங்க, வசதியா இருக்க
தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக இருப்பான். ஹல்லேலூயா. உனக்கு வளர வேண்டுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவானாய் மாற வேண்டுமா? ஆவிக்குரிய நிலையில் தரமானவர்களை நீ நண்பனாக தெரிந்து கொள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தரம் இல்லாதவர்களை நண்பனாக தெரிந்து கொண்டால் அந்த நபர் தரம் உள்ள நபராக மாறணும் நாம் வாழ்ந்திருந்தால் சரி. அந்த நபர் உன்னையும் பின்னாடி இழுக்கிற குணம் உள்ள நபராக இருந்தா என்ன செய்யறத வரட்டான்னு சொல்லிட்டு போயிரு. ஏன்னா சபைகளுக்குள் எல்லாரும் தரம் உள்ளவர்கள் அல்ல. ஆமென். சிலர் தரமானவர்கள் உண்டு. அல்லேலூயா. சில தரம் குறைவா இருந்தாலும் ஆண்டவர் மேல் அளவு கடந்த அன்பு உண்டு. ஆமென். அவரை நண்பரா எடுக்கலாம். சும்மா தேவையில்லாம உலக கதை பேசி, பிசினஸ் பற்றி பேசி, தொழிலை பற்றி பேசி, கோல் பேசி, குறை பேசாத அவன் வாயில சாணியை வச்சு அள்ளி வச்சிருக்க. கோல் சொல்றவங்களுக்கு கூட ஐக்கியப்படாது. உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவம் செத்து போய்விடும். உன் ஜீவன் விட்டு எடுபட்டு போய்விடும். கோல் சொல்றவங்க, குறை சொல்றவங்க, உலக கதையை பேசுறவங்க, உலக தொழிலை பற்றியே பேசுறவங்க, பணம் சம்பாதிக்கிற வழியை பற்றி பேசுறவங்களோடு ஒரு தேவனுக்குள்ள ஐக்கியம் வைக்காத. ஹல்லேலூயா. கையை வைத்தாலே சொல்லு. நல்லா ஜெபிக்கிறவங்க ஐக்கியம் வை. தேவனை குறித்து மட்டும் புகழ்கிற ஒரு நபரோட ஐக்கியம் வை. ஆமென். அப்போ உன்னுடைய விழுந்து போற நிலையை அந்த மனிதன் மூலமா தூக்கி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தெரியாது. சிலவங்க இருப்பாங்க நல்லா ஜெபிக்கணும், அவங்க வயசு கம்மியா இருக்கலாம், அல்லது உற்சாகம், அதாவது வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், படிப்பு இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா நல்லா ஜெபிக்கணும், கர்த்தரோடு அதிகமா நெருக்கமா இருக்கணும், ஆண்டுக்குள்ள வளரணும்னு ஆர்வம் உள்ள பலர் இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த அடையாளம் கண்டுகொள்ளும். கைகளை வைத்து அழிவு சொல்லுவோம். அவங்களை பார்த்து சொல்லணும், பிரதர் நம்ம நீங்களும் உற்சாகமா இருக்கிறீங்க, எனக்கு உங்களை பார்த்தா ஆசையா இருக்கு, நம்ம ஒரு நாள் சேர்ந்து சபையில் நினைச்சு ஜெபிக்கலாம் என்று அவர்களை ஆவிக்குரிய நண்பர்களாக என்ன செய்ய வைக்கலாம். ஆமென். ஆவிக்குரிய நண்பரை வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதில்ல. அல்லேலூயா. எங்க சபையோட கைகளை தெளிவாக சொல்றோம். அவர்களை அழைத்துக் கொள்ளலாம். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவர்களை என்ன செய்யணும்? ஒன்று சேர்க்கணும். அவர்களை பார்த்து அவரோடு பேசணும். ஏவோ பார்த்தா தெரியும், பேச்சு கொடுத்தாலும் தெரியும் ஆவிக்கிற வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள். சிலவங்க ரைசராக கூட சொல்ல மாட்டாங்க. விட்டு என்ன செய்யுது? விட்டு சிரிக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிறீங்களா கேட்டோம். முகத்துல பார்த்தாவது நல்லா இருக்கிறாங்களாவது ஒரு வாக்கு சொன்னாலாவது பரவாயில்ல. அல்லேலூயா. தூக்கப்பட்டு போய்த்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்கள். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. வளர முடியாது. அல்லேலூயா. உற்சாகமாய் வளரணும், அதிகமான ஜெபிக்கணும், கர்த்தருக்குள் பலப்படணும், இந்த சத்தியத்தை அறியணும் என்ற ஆர்வமுள்ள நபர் இருக்கா? அந்த நபரை நீ சேர்த்து வைத்து ஜெபிக்க கற்றுப்பாரு. அல்லேலூயா. அந்த குழுவின் மூலமாய் அந்த சுரு குழுவாய் நீ ஆரம்பிக்கலாம். உன் மூலமாய் சபைக்குள் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளை. 2 பேரா இருந்தாலும் வைராக்கி உள்ளவளா இருந்தால், ஆமென், கட்டளை அளவான தாகம் உள்ளவளா இருந்தால், அல்லேலூயா, அவனை கொண்டு கட்ட தேசத்தை ஆசைப்பார். அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் தேவன் தெரிந்து கொண்ட நபர் தான் சாது சுந்தர் சிங். ஆமென். 1863 நினைக்கிறேன் அவரை கத்த சந்தித்தது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனிதரை கத்தெடுத்தார், தெரிந்து கொண்டார். அவரை கொண்டு உலகத்தையே கத்தர செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ரெனால்டு மோகே ஒரு மனுஷன் அவர் வந்திருந்தார். அவருடைய 2 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி இருக்கிறேன். அவர் உலகத்தையே கலக்கிறவர் தேவ மனுஷன். அவர் ஒரு அல்லேலூயா போட்டாருன்னே போதும். ஆமென். சாத்தானெல்லாம் நடுங்குவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அவருடைய மீட்டிங்ல பலத்த கிரியைகள் நடக்கும். பேங்க்ல போயிருந்து மதுரைக்கு போயிருந்து ஒரு செமினார் நான் கொடுத்திருந்தாங்க. ஒரு 3 நாள் நான் அந்த செமினார் அட்டெண்ட் பண்ணேன். ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியர். அல்லேலூயா. இந்தவர்கள் எத்தனை பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சப்பானிகள் வண்டியில வச்சு நவுதி கொண்டு வருவாங்க. வண்டியை விட்டுட்டு இயேசு நாமத்தை எழுந்து நடந்து. இந்த அற்புதங்களை கண்டதான இதற்கு கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் எப்படியாவது இவர் என்ன செய்யணும், அழிக்கணும் திட்டம் போட்டாங்க. ஒரு பெரிய ஒரு மீட்டிங் மைதானம், பல லட்சம் பேர் கூடுகிறதான ஒரு மைதானத்தில் பெரிய ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது. இந்தியாவில் வெளிநாட்டு நடக்கும். அல்லேலூயா. அங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ண உடனே ஒரு அற்புதம் கூட நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெரிய அந்த மைதானத்தில் சுமார் 4 இடங்களில் பயங்கரமான மந்திரம் செய்து அந்த கிரவுண்ட்ல கீழே பூமி கிடையாது தாத்து போட்டிருந்தாங்க. ஒரு மந்திரம் ஸ்டேஜ் கடையில ஸ்தோத்திரம். அவங்க மக்கள் குழுமி இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாடல் பாடி ஆராதித்தார்கள். பாடக குழு பாடி ஆராதித்தார்கள். எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்தார்கள். ஆராதனையில் ஒரு விடுதலை இல்லை. எப்படி எல்லாமோ பாடி எடுத்து முடிச்சாங்க. கடைசியில் இப்பொழுது நம்மத்தில் இருக்கிற விசேஷத்த கெஸ்ட் ஸ்பீக்கரா இருக்கிற ரெனால்டு கோகே அவர்கள் தேவ செய்திக்கு அழைக்கிறோம் என்று அறிமுகப்படுத்தினார்கள். வந்து ஸ்டேஜில் வந்து நின்னவுடன் கர்த்தர் சொன்னார், மகனே 3 அல்லேலியா சொன்னாங்க. அல்லேலியா. அவர் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் போட்டார் அல்லேலியா, அங்க ஏரியாவே ஆடும். அல்லேலியா. போட்டவர் அல்லேலியா. அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி டமால் வெடிச்சு. அடுத்த அல்லேலியா போட்டாரு. கிரவுண்ட் சென்டர்ல ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு வெடிச்சு டமால் வெடிச்சது. அடுத்த அல்லேலியால ஸ்டேஜுக்கு அடியில இருந்து வெடிச்சு. வெடிச்சது மட்டுமல்ல, அல்லேலூயா, அந்த மந்திரவாதிகள் 3 பேரும் வந்து அங்க கூப்பிடுறது கொடுத்தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வல்லமை அவ்வளவு அளவற்றது. அல்லேலூயா. அவர்கள் நினைத்தது மந்திரத்தின் வல்லமையினால் தேவனுடைய வல்லமையை தடுக்கலாம் என்று நினைத்தார்கள். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த ஆண்டவர் சொல்லி அவர் செய்தவுடன் அங்கு விடுதலை உண்டானது. என்றைக்கும் இல்லாத அற்புதம் அன்றை நடந்தது. அவர் அல்லேலூயா. புத்தகங்கள் படித்தனர். அது நான் ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் அல்லேலூயா தேவனை மட்டும் நோக்கி பார்த்தது. ஆமென். தேவனோடு உறவாடுகிற ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ள ஒரு இருந்ததுனால் தான் தேவனுடைய பிள்ளைக்கு ஆவிக்குரிய தரவாய்ந்த தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க நேரங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். ஜெபிக்க கூப்பிடுறாங்களா? அல்லேலூயா. ஜெபம் நடக்குதா? என்னைக்கு ஜெபம் நடக்குது கேட்கிற ஒரு இருதயம் இருந்தா நீ பாக்கியம். ஆமென். சிஸ்டர்ஸ் ஆக்சுவலி என்னைக்கெல்லாம் பிரேயர் நடக்குது சொன்னீங்கன்னா அந்த நாள் நான் என்ன செய்றேன், வரேன். பிரதர் என்னைக்கெல்லாம் பிரேயர் நடக்குது சொன்னீங்கன்னா நான் வரேன். அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா கேட்டாலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவங்க ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைதான். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ள தேவனுடைய பிள்ளைகளை உங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் தேவனுக்கு பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க அந்த வசனத்தை. ஆதி முதல் இருந்தது நாங்கள் கேட்டது கண்களினாலே கண்டது நாங்கள் நோக்கி பார்த்தது எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். 3 நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் சொல்லிட்டு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனான இயேசு கிறிஸ்துவோடு வருகிறது. நீங்களும் வாங்க. ஆமென். எங்க ஐக்கியம் யாரோடு? பிதாவாகிய தேவனோடு குமாரனான இயேசுவோடு ஐக்கியம். அல்லேலூயா. உண்மையாய் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு உண்மையான ஐக்கியத்தில் இருப்பதை நீ அடையாளம் கண்டு கொண்டால், அல்லேலூயா, அப்படிப்பட்ட நபரை விட்டுறாதே. ஆமென்.
அவர்கள் மூலம் அவனுக்கு சில உதவிகள் நடக்கும். ஆமென். என்ன உதவி நடக்கும்? உன் பிரச்சனைக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். உன் பிரச்சனைக்கு நீயே முட்டி மோதி பிரயோஜனம் கிடையாது. உனக்கு ஜெப உதவிக்கு ஆட்கள் தேவை. ஒருமனப்பட்டவர்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹalleluya. அவைகளை தலையிலே சொல்லுவோம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. praise God. ஆமென். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் நிறைவாக. ஆமென். நீங்கள் எங்களோடு ஐக்கியப்படுங்கள். ஆமென். ஏனென்றால் நாங்கள் உலகத்தோடு ஐக்கியம் வைக்கவில்லை, உலகத்துக்குரிய காரியத்திற்கு ஐக்கியம் வைக்கவில்லை, உலகத்தில் பணம் சம்பாதிக்க ஐக்கியவில்லை. எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய இயேசு. ஒரு தேவனுடைய பிள்ளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரே ஒரு இடம் இதுதான். ஆமென். எதை குறித்து யோசிக்கிறான், எதை குறித்து அதிகமா பேசுகிறான், எதற்கு அதிகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றாலே புரிந்து கொள்ளலாம் அந்த நபருடைய ஐக்கியம் உலகத்தோட அல்லது தேவனோட என்று அறிந்து கொள்ளலாம். ஆமென். சிலருக்கு பார்த்தா உலக பிரகாரமா ஏதாவது செய்யணும் பேசிட்டு இருப்பாங்க. அவருடைய இருதயம் உலகத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது, உலக கவலையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால் அவருடைய வாழ்க்கை தேவனோடு என்ன செய்ய முடியும்? நெருங்க முடியவில்லை. praise the Lord. ஹalleluya. அல்லாஹ் சொல்கிறார், ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நல்லது. ஆமென். வாசிப்போம். அப்படி நீங்க கூடி வாழ்வதற்கு பிரயாசப்படுவதனால் நல்ல பலன் உண்டு. என்ன உண்டு? என்ன பலன்? பிரச்சனைக்கு நமக்கு ஜெப உதவி கிடைக்கும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை உற்சாகம் குறையுமா? ஏன் உற்சாகம் குறையுது? வாழ்க்கை ஜெபிக்கிறான்னு பிடிச்சு இழுப்பாங்களே. ஆமென். ஹalleluya. ஆவி நிறைந்த ஆராதிக்கும் போது என்ன பிரதர் இன்னைக்கு உங்க ஆராதிக்க உற்சாகம் இல்லாம இருந்தது என்ன காரணம் கேட்க ஒரு ஆள் இருக்கு இல்லையா? இருக்கா இல்ல? வேணும் இருக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இருக்கு அப்படி? ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் சோர்வா இருந்தா ஆராதனை முடிஞ்ச உடனே பிரதர் சிஸ்டர் ஏன் இப்படி ஒரு டைப்பாக இருந்தீங்க, இன்னைக்கு பிள்ளைகள் உற்சாகம் இல்லைன்னு என்ன கேட்டிருக்கிறாங்க. நம்ம சபையில் உள்ளவங்க யாராவது இருந்தால் கைது ஐக்கியம் தான். சும்மா ஏதோ ஒன்று வாரமா கை தட்ட போறோமா இல்ல, ஆவிக்குரிய காரியங்களை நீ உட்கார்ந்து என்ன செய்துக்கணும் சொல்லு, அதுதான் ஐக்கியம். ஆமென். உலக சாப்டர் எடுத்தாலே சொல்லணும் அது நமக்குரியது அல்ல. அது நம்ம வேலை செய்ய போறோம், மாதம் சம்பாதிக்க என்ன செய்யறது, அது நம்ம வேலை, அது வேற விஷயம். ஆனா அதை எங்க கொண்டு பேசக்கூடாது, இப்ப பேசக்கூடாது. இப்ப நான் கற்றுக்குள் என்ன வளரும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கைகளை தலையில சொல்லுவோம். அப்படி இருவர் கூடி இருப்பதால் என்னது? நல்ல பலம். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆலோசனைகளையும் ஏதாவது ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி உற்சாகப்படுத்துவதனால் அல்லேலூயா. கைகளை தலையில சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைக்கு அப்படி ஒரு ஐக்கியம் இல்லை என்றாலே வேதம் சொல்லுகிறது, ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ தும்முன்னு விழுந்தான். என்னது? எனக்கு யாரும் வேண்டாம், சோத்திரம் சோத்திரம் தான் மட்டும், நானும் ஆண்டவர் மட்டும்தான். ஒரு நான் பார்க்கணும்னா வேற யாரையும் பார்க்க மாட்டேன். வீட்டில் என்ன இருக்கு? ஒரு கண்ணாடி பெருசா இருக்கு, கேட்டா என்ன பார்த்துக்கிட்டு நானே பார்த்துக்கிட்டேன். என்ன வேற யாரும் மூக்க பிடிச்சிட்டு சோத்திரம் அப்படியே சோத்திரமப்பா அல்லேலூயா யாரை பார்த்து தான் மூஞ்ச பார்த்தே தான் வளர முடியுமா? வளர முடியாது. முதல்ல அதை மாத்தணும். அல்லேலூயா. ஜெபி, ஆராடி, வேதத்தை வாசி, சபைக்குள்ள பாரு. யார் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு கொஞ்சமாயிலும் கடைவெல்ல தாங்கி விடுறவங்க யாராவது இருக்கிறாங்களா? நம்மோடு கூட
ஆவிக்குரிய காரியங்களை பேசி ஒத்துழைக்க யாராவது இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட நபரோடு சேரும் போது அவன் உட்கார்ந்து பேசணும். ஜெபத்தை குறித்து பேசலாம். கர்த்தர் நம்மளோடு பேசுன வசனங்களை குறித்து பேசலாம். பைபிள் படிக்கும் போது சில நேரம் நம்மளோடு கர்த்தர் பேசுவார். அவரோடு பைபிள் படிக்கிறீங்க, பைபிள் படித்துக் கொண்டிருக்கும் போது சில நேரம் அந்த வார்த்தை உன்னோடு பேசும். ஐயோ சிஸ்டர் முடியாதோ நாளும் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன், இந்த வசனம் தான் அப்பப்போ படிக்கிற வசனம் தான், ஆனால் அன்று கர்த்தர் என்னோடு பேசுற வார்த்தை. தேவன் வேதத்தை நீங்கள் படிக்கும் போது உங்களுடைய உள்ளத்தில் இடைப்படுகிற வசனங்களை எழுதி வை. அதனால் பிறகு உனக்கு பயன் உண்டு. படிக்கும் சில வசனங்கள் உன்னோடு உன்னை பார்த்து பேசுறது போல இருக்கும். தொடும், உடனே தாண்டி போகாத. அந்த இடத்துல மீண்டும் அதை படி, அதை தியானி. ஆண்டவரே என்னோடு பேசுகிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. எழுதி அல்லேலூயா. எழுதி வச்சா மறுநேரம் ஜெபிக்கும் போது அதை ஞாபகப்படுத்தி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. தேவன் வேதத்தை படிக்கும் போதே பேசுவார். அப்படியே பழக்கம் யாருக்காவது இருக்கா? உண்மையான ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் பைபிளை படித்தா அந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசுவார். அடுத்தது அதிகமாய் தேவ சபையில் செய்தி கேட்பவர்கள் பேசுவார். ஆமென். இப்ப நான் கேட்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைகள் தேவ செய்தி கொடுக்கும் போது என்னோட கர்த்தர் அவ்வப்போது வார்த்தை மூலம் பேசுகிறவர்கள் கேட்குவாங்க. இதுக்கு நிறைய அடி வாங்கி இருக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தைகள் இடப்படும் போது அதை ஒரு தேவனுடைய வீட்டில் சென்று என்ன செய்யணும்? எழுதி. இந்த வசனம் இன்று கர்த்தரோடு பேசுகிற வார்த்தை. புரியுதா இல்லையா? அந்த பழக்கம் யாருக்காவது இருக்கா? கர்த்தரோடு பேசுற வார்த்தைகள், வசனங்கள், தேவ செய்திகள், இடைப்பட்ட வார்த்தைகள் நான் எழுதி வைக்கிற பழக்கம் எனக்கு கை நல்லது. அப்படிப்பட்ட பாக்கியம் ரொம்ப முக்கியம். நான் டேட்டு போட்டுருந்தேன். டேட் போட்டு வச்சா என்னோட கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தை. ஸ்தோத்திரம். அதை சில நேரம் எடுத்து பார்க்கும் போது அன்றைக்கு நம்ம சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா. ஏன்னா தேவ சத்தம் எந்தெந்த நிலை கேட்கிறதோ அந்தந்த நிலையில் கர்த்தர் என்னோட இடைப்பட்டார் என்பதை நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். இருவர் கூடி இருப்பது என்னது? கடைசி பகுதி. அதனால் மிகுந்த பலன் உண்டு. என்ன உண்டு? பலன் உண்டு. தேவனுடைய நன்மை இருக்கின்றது. ஆவிக்குரிய தேவ ஜனங்களோடு நீ தரமானவர்களை நண்பர்களாக ஐக்கியத்துக்கு நீ நினைவா என்றால் அதன் மூலம் என்ன இருக்கு? நன்மை. அதில் இன்னொரு விழிப்பு இருக்கணும். ஆவிக்குரிய நிலையில் கூடுவார்கள், அடுத்த உலக பிரகாரமாக மைண்டு போகும். அதில் எச்சரிக்கையா இருக்கணும். சத்துரு எப்படி இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய நிலையிலிருந்து விழ தள்ளுவதற்கு தான் நாம் செயல்படுவார். அல்லேலூயா. தலையில சொல்லுவோம். அதாவது என்னை முதலாவது கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தது, என்னை அழைத்த வசனம் இன்னைக்கு இதை மறக்கவில்லை. ஏசாயாவில் 6வது அதிகாரத்தில் வாசிக்க, நீங்களே வாசிக்க பார்க்கலாம். அவருடைய 8ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். நான் இது அடியே இருக்கிறேன், என்னை அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோட பேசுற வார்த்தை அதுல முக்கியமான பாயிண்ட். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? இதுதான் என்னோட கர்த்தர் அழைத்து வார்த்தை. அல்லேலூயா. வெளிநாட்டில் தான் இருக்கும் போது என்னோடு பேசினார். அல்லேலூயா. இதனால் நம்மளோட கர்த்தர் பேசின வார்த்தைகளை மறந்து விடக்கூடாது.
ஆமென். சரி, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் என்ன செய்யலாம்? பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து பழகும் போது அவர்களுக்குள்ளே ஒரு அன்பு என்ன வரும்? நான் பைபிள் படிக்கும் ஆண்டவரே, இன்னும் நான் வேதத்தை படிக்கிறேன், வேத வசனத்தின் மூலம் என்னோடு நினைச்சு என்னோடு பேசும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு படித்தால் அன்று கட்டாயம் ஒரு வசனம் அதனோடு கற்று பேசும். அல்லேலூயா. தேவன் பேசுகிற நிலைகள் அப்படிதான், பாடல் மூலமா பேசுவார். என்னது? பாடல் மூலமா பேசுவார். Praise God. வேதத்தை வாசிப்பதன் மூலம் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. தேவ செய்தி கேட்கும் அதிகமா கர்த்தர் அதன் மூலம் அதிகமா பேசுவார். பலனவே பேசுவார். அல்லேலூயா. அதான் தேவன் அதனால் நீங்கள் சேரும்போது, ஐக்கியப்படும் போது இந்த நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். மட்டுமல்ல, என்ன பலன் உண்டு என்றால் 10 வசனம், ஒருவன் விழுந்தால் தூக்கி விடுகிறான். ஆமென். இந்த ஆவிக்குரிய அந்த ஐக்கியம் உனக்குள்ள சரியாக இருந்தால், உன் ஆவிக்குரிய அந்த ஜெப வாழ்க்கை, ஆராதனை வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, உன் பேச்சில் ஏற்படுகிற மாற்றங்கள், உன் ட்ரெஸ்ஸிங்கில் ஏற்படுகிற மாற்றங்கள், இவர்கள் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் மற்றவர்கள் நினைச்சது அப்படி எச்சரித்து உன்னை தூக்கி நிறுத்தும். ஆமென். யாருக்கிட்டே நீ பழகிறன்னு வச்சுக்க, நீ எப்படி பேசினாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் ஒன்றும் தெரியாது. எது தவறு எது சரி அந்த மாதிரி சிந்திக்கும் மனதில் வருவதில்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஐக்கியம் தான் சில காரியங்களை நம்மளுடைய எச்சரிக்கை. ஒரு விழுந்தா அல்லேலூயா மற்றவன் தூக்கி விடுவான். ஆமென். என்ன மாதிரி ஜெபிக்காம இருக்கிறீங்க? என்ன உற்சாகம் இல்லாம இருக்கிறீங்க? என்ன பழைய மாதிரி ஆவியில நிரம்புறது இல்லையே? ஒழுங்க சபைக்கு வர்றது இல்லையே? ஏன் இடங்கள் கூட்டத்து ஏன் வர்றது இல்லையே? இந்த கேள்வி யாரோட தான் கேட்பாங்க? ஐக்கியமா இருக்கிறவங்களோட தான் கேட்பாங்க. அல்லேலூயா. வாங்க இப்படி பிரேக் போடாங்க, கட்டாயம் வாங்க, மீட்டிங் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு 4 வார்த்தை சொல்லும்போது விசுவாசி தானே, தேவனுக்கு தைரியமா சொல்ல முடியுமே. நான் போறேன் வேண்டாம் வரட்டேன் அப்படின்னு நீ கட்டாயமாக நீ தேர மாட்டேன். மற்றவர்களுக்கு நீ ஆலோசனை கொண்டு புத்தி சொல்லு. அல்லேலூயா. நான் போறேன் வாங்க போலாம், நான் தனியா போற வண்டியில சேர்ந்து போலாம், அல்லது பஸ் வருது போலாம், நான் சேர்ந்து போய் தேவன் சமூகத்தை போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளை பிறரை நீ ஆராதனைக்கு அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விழுந்தால் அவன் உடனடி அவனை தூக்கி விடுகிறார். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை அவனை தூக்கி விட துணை இல்லை. ஆமென். ஆமென். அவன் யாருக்கு என்ன செய்யல? ஐக்கியம் வைக்கிறது. யாரை பார்த்த மூஞ்சி திருப்பிட்டு போறான், அவன் என்ன தூக்குறதுக்கு இருக்கு? ஆமென். அல்லேலூயா. ஜெபவாக்கு குறையும் போது பிரதர் என்ன பழைய மாதிரி உற்சாகம் இல்லையா? எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றதான்னு கேட்கற. சொல்றதா இல்லையா? சொல்றதா இல்லையா? இது தனவட்ட பிடிச்சவன் என்ன எப்படி புத்தி சொல்றது? அதான் விஷயம். அந்த ஐக்கியத்துக்குள் இருந்தாதான் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய முடியும்? பகிர்ந்து கொள்ள முடியும், ஆலோசனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதான் ஐக்கியத்துக்குள் ஒரு உனக்கு தரமான நபர்களை கட்டாயம் தெரிந்து கொள்ளும். உனக்கு எல்லாம் தெரியும் எந்த காரணம் நினைச்சு வாழ அந்த கட்டாயம் தவறி விடுவான். ஆமென். எனக்கு எல்லாம் தெரியும், நான் கேட்கிறேன், சரிதான், ஆனாலும் அப்படி நீ நினைக்காத. வாழ்க்கையில் எங்கேயோ தவறு நிலைமை ஏற்படும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போக காரணமே உனக்கு ஆவிக்குரிய நிலையிலுள்ள சரியான ஐக்கியம் இல்லை. புரிஞ்ச மற்றவர்கள் சொல்லுவார். அடுத்தது, ஒருவன் விழுந்தால் அவன் உடனே அவனை தூக்கி விடுவான். தூக்கி விடுவான். இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்க துணை இல்லையே. அடுத்தது, இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் சூடுண்டாகும். இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருமனப்பட்ட ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அனலை எழுப்பி ஏற முடியும். ஆமென்.
ஒன்றாய் இணைந்த ஜெபம். ஆமென். ஆவியில் ஒருமைப்பட்ட ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன உண்டாகும்? ஆனல் உண்டாகும். ஒரு குரல் பேசும்போது ஆனல் வெளிப்படாது. அது வெளிநாடு கூட சொல்லி இருக்கிற வெளிநாட்டு இருந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய நண்பர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலது இருப்பாங்க ஒரு அவங்கள்ட்ட அதிகமாக வச்சுக்கிறது இல்லை. பிரைஸ்லாட் நல்லா இருக்கிறீங்க சொல்லிட்டு அப்படி ஒதுங்கி இருக்கும். ஆனால் அவங்களோட வேற அதிகமா அதற்கு மேல என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அல்லேலூயா. சபைக்கு ஆராதனை முடிச்சுட்டு வந்தாச்சுன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சில 1 மணி நேரம் அதுல அந்த ஓரமா ரோட்டு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நின்று பேசிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்கள் பேசும்போது அங்க நின்றுட்டே பேசும்போது ஆவியில பேசுவோம். ரோடு மறந்துடும். அல்லேலூயா. அதிக ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்காது. அவன் பேசும்போதே அங்க ஒரு 4-5 பேர் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை ஒருவருக்கு என்ன செய்வோம், பகிர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்போம். அப்பொழுதே தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவோம். ஆமென். இன்றைக்கும் அந்த நபர்கள் கேள்வி விசாரிக்கும் போது அநேகர் இன்று இல்லை, மரித்து போனார்கள். சில கொரோனா காலத்தில் மரித்து போனார்கள். இல்லை, அன்றைக்கும் அவர்கள் அநேகர் என்னை பார்த்து சில வயசுகள் அதிகமாக இருந்தார்கள். தரமான தேவனுடைய மனிதர்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவனுக்குள்ளே ஒருவர் சந்தித்து ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அது மறக்க முடியாத நினைக்கிறது. நான் என்னை மற்றும் நான் என்னை பார்த்து அந்த மாதிரி ஒருபோதும் தேவன் இருக்கக்கூடாது. கட்டாயம் ஒரு ஆவிக்குரிய ஐக்கிய கட்டாயம் தேவை. அல்லேலூயா. அடுத்த வருஷம் ஒருவனை யாதா ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவனும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரம் மாறாது. ஆமென். யாராவது ஒருவர் அப்படி என்றால் சத்துருடைய போராட்டம் எதிராய் கடந்து வருகிறது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய், தன்னுடைய தொழிலுக்கு எதிராய், சரீர சுகத்துக்கு எதிராய், தன் குடும்பத்திற்கு எதிராய், தன்னுடைய வேலைக்கு எதிராய் பரத்திலே போராட்டம் சத்துரு நமக்கு எதிராக கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அந்த நேரம் ஒருமனப்பட்டவர்கள் ஜெபித்து மேற்கொள்ள முடியும். எதிர்த்து நிற்பதென்றால் சண்டைக்கு நிற்பதல்ல, சாத்தானோடு போராடுவது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சகோதரனுக்கு விடுதலை கொடு. ஆண்டவரே, சகோதரிக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும் அப்பா. ஆவிக்குரிய சிநேகிதர்களாக இருந்தால்தான் அந்த பாரம் இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு சகோதரி இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா, தயவு செய்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடு, நல்ல செய்தி கேட்க உதவி செய்ய மாட்டவரே என்று போராடி நம்ம ஜெபித்துட்டு மறுநாள் போயிட்டு நம்ம பார்க்கிறோம். எப்படி என்ன பிரச்சனை ஒரு நாள் அப்படிதாங்க இருக்குன்னு அவங்க சொல்லலாம். அல்லேலூயா. ஆனா நீ ஜெபிக்கும் போதே தேவன் திட்டம் பண்ணி விட்டார். அல்லேலூயா. உடனே ஆகலையே, நான் நேற்று ஜெபம் பண்ண இன்னைக்கு ஒண்ணு ஆகலையே, ஒரு வாராச்சு ஒண்ணு ஆகலையே நீ நினைக்க கூடாது. அவன் உன்னுடைய கூப்பிடுதலை கர்த்தருடைய கவனத்தை நின்று கொண்டு நான் ஜெபிப்பது வீணல்ல. ஹல்லேலூயா. ஆனால் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஜெபம் முக்கியம். பாருங்க கடைசி வசனம், ஒருவனை யாதொரு அந்த ஒரு மனம். ஆமென். ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாங்களா, முகவாடலா இருக்கிறாங்க, கேள் பிரதர், ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஆமென். பார்த்து விட்டு பார்க்காமல் போவாங்க. ஒரு விசுவாசியை பாரு, ஆராதிக்கும் பாரு, அவன முகத்தை பாரு. ஏதாவது பிரச்சனை வந்திருப்பாங்க. ஆமென். அந்த பிரச்சனைக்கு 4 வார்த்தை சொல்ல ஒரு நபர் இருக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்பு வந்திருப்பாங்க. தேவனுடைய பிள்ளை அதுபோல கவனி. அல்லேலூயா. மற்ற சகோதரியை பாரு, என்ன லெவல்ல இருக்கிறாங்க, அவனுடைய முகம் என்ன சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். முடிந்த உடனே சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், என்ன ஒரு மாதிரி சோர்ந்தது மாதிரி இருக்கிறீங்க, பழைய மாதிரி உற்சாகத்தை பார்க்க முடியலையே, இத பிரச்சனையா?
என்று கேட்டுப்பாரு. உடனே அவங்க சந்தோஷமா இருக்கும். என் பிரச்சனை கேட்கிறதுக்கு ஒரு நாள் சபையில் இருக்கிறார். சிலர் தான் தலைக்கணும், அவங்களை விட்டு அநேகர் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க, என் பிரச்சனை உங்களை சொல்லி என்னங்க எனக்கு கிடைக்க போகுது என்று புலம்புவாங்க. கவலைப்படாங்க, உங்களுக்கு நான் எழுதி வந்து ஜெபம் பண்றேன். கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். கற்ற அற்புதம் கட்டாயம் செய்வார். அவங்களுக்கு ஒரு மனசு, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கு, தயவு செய்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்வாங்களே இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் அந்த மனதில் உண்டாகும். அல்லேலூயா. அப்படியா, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு, எந்த கஷ்டம் இருக்கு, இப்படிப்பட்டதுல உடம்பு சரியில்லை, ஆனா என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஆனா என்னுடைய கணவன் இப்படி எல்லாம் தண்ணி போட்டுட்டு இருக்கிறார், ஆனா என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியல, காரணம் சொல்வார்கள். அதை நீ நோட் பண்ணி வை, எழுத தெரியல, மனசுல வச்சுட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த சகோதரி இப்படி அழகாங்கப்பா, இந்த பிரச்சனையோட வந்திருக்கிறாங்க, இந்த வேதனையோட, பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, வீட்டு நிலைமையை குறித்து, சரீர பலவீனத்தை குறித்து வேதனைப்பட்டார்கள். ஆண்டவரே, தயவாய் அவர்களை தொட்டு சொச்சமாக்கும், அவனை விட்டுவீங்க ஆண்டவரே. என்னது வீட்டுல ஜெபம் பண்ணிப்பாரு. ஜெபம் பண்ணிட்டு மறுவாரம் வரும்போது, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஒன்றில் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சமாதானமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல செய்தியை தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு கேட்க வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களை பிறருக்காக தான் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான், அவன் வேறு ஏதோ அவங்க பிரச்சனையா, நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் தேசத்தை அசைக்கும். ஜெபம் சாத்தானுடைய வல்லமைகளை ஒன்றுமில்லாமல் பண்ணும். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் மன்றாட உன்னால முடியுமா? உனக்கு எழுப்புகிற சத்துருவாகிய சாத்தானுடைய வல்லமைகளை நீ மேற்கொள்ள முடியும். நான் நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆச்சரியமான தேவன் அவன். சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருவரை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவர் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பிரு நூல் சீக்கிரம், மூன்று பிரி நூல், ரெண்டு நீயும் உன் ஆவிக்குரிய நண்பனும் இடையில் தேவனுடைய ஆவிக்குரிய அன்பு. மூன்று சேர்ந்துதான் முப்பிரு நூல். அது ஒரு மனதின் ஆவிக்குரிய அன்பு. அவன் ஜெபித்து பார். அதாவது நமக்காக மட்டும் வேண்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே, எனக்கு அதற்காக இதற்காக அநேக நல்ல பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு பூரா தன் தேவைகளை மட்டும் சொல்லுவாங்க. உன் தேவையை தேவனுக்கு தெரியும். ஆமென். பிறர் தேவைக்கே ஜெபம் பண்ணு. அடுத்தவங்க பிரச்சனையை நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் பிரச்சனை தானா நீங்கும். அவங்க ஒரு சர்ச்சுக்கு வராம இருக்கலாம், விட்டுரு. அவங்க பிரச்சனை, எனக்கு இப்படி பிரச்சனைங்க, கவலைப்படாங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? பிரேயர் பண்றேன், ஜெபிக்கிறேன். ஆமென். நீ வீட்டுல வந்து, ஆண்டவரே, இன்ன சகோதரன், இன்ன குடும்பத்தார், இன்ன சகோதரி இப்படி பிரச்சனை சொன்னாங்கப்பா, தயவு செய்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணிப்பாங்க. ஆமென். ஒரு ஜெபம் அங்கு செயல்படும். ஆமென். ஆனா மறுநாள் பார்க்கும்போது, தம்பி நீங்க ஜெபம் பண்ணீங்க, அக்கா நீங்க ஜெபம் பண்ணீங்க, எனக்கு விடுதலை கிடைச்சது. ஒரு நாள் கழிச்சு அவன் என்ன செய்வான்? தேவனுடைய பிள்ளைகளை புரிந்துவோம். அல்லேலூயா. அதான் அந்த ஒரு மனம், அதாவது ஐக்கியத்துக்குள் உனக்கு ஐக்கியத்தை. குடும்பத்தில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் காட்டலாம். கணவன் ஒருவேளை தாறுமாறா இருக்கலாம். ஆமென். நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒருவர் மனிதன் அல்ல, தேவனிடத்தில் சொல்ல. ஆமென். அல்லேலூயா. உன் பிரச்சனை கொண்டு அடுத்தவனோட சொன்னா அவன் காணுது போய் அதை பாரு அனுபவிக்கிறான் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். உனக்கு சாதகமா பேச யாரும் ஒருவேளை நீ சொல்லும் போது அப்படி ஐயோ சொல்லலாம், அதோட சரி. ஆனா மறுநாள் அவங்க போய் ஒன்னு போய் வேற ஏதாவது சொல்லிட்டு இல்ல, நீ தேவனிடத்துல சொல்லு. ஆமென். அவர் உனக்காக அற்புதம் செய்கிறது.
தேவ மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு பாரம் இருக்கட்டும். அவருக்கு ஆண்டவரே, என் உடன் சகோதரிமாரை குறித்து, என் சகோதரமாரை குறித்த ஒரு கவலை எனக்கு தாரும் அப்பா, பாரம் எனக்கு தாரும் என்று கேளு. ஒரு பிரச்சனை எதுவானது? அதாவது ஒரு தேவ மக்கள் சபையில வராங்கன்னா, உங்களோட பழகுறாங்கன்னா, அவங்களோட பிரச்சனை நோட் பண்ணி எடுக்கணும். என்ன செய்யணும்? சொல்றாங்க, என்ன பிரச்சனை, எனக்கு இந்த கஷ்டம், இது அதுன்னு சொல்றாங்க. நோட் பண்ணி வீட்டில் போய் நீ ஜெபிக்கிற நேரம் அதை என்ன செய்யும்? நீ இப்படி ஜெபிக்கிற ஒன்னதான் கர்த்தர் தேசத்திற்காக மன்றாடுகிற ஜெப வீரனாய் மாற்றுவார். நம்ம நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு, உலக நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம ஏதோ நல்லா இருந்தது போல வாழ்ந்த இல்லைங்க, எவ்வளவு பிரச்சனைக்கு நேரம் உலகம் போயிட்டு இருக்கு. அதற்கு நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். என்னென்ன சம்பவம் நடக்க தெரியுமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சத்துருவை எதிர்த்து போராடி ஜெபிக்க உடைய அன்பின் ஐக்கியம் உதவும். ஆமென். அதாவது கூட்டு வாழ்வோடு ஐக்கிய வாழ்வோடு இணைவது ஒரு நாணயத்தின் இருபுறம் போல. ஐக்கியத்தில் ஐக்கியம் என்றால் ஒரு நாணயத்தில் இருபுறம் போல. ரெண்டு மிக முக்கியம். ஆமென். அந்த மாதிரி நாம் பழகி ஜெபிக்க பழகும் போது, ஒருமனப்படாய் நண்பர்கள் ஆவிக்கு சேரும் போது, உன் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஏற்படும் பின்மாற்றம் என்ன செய்யப்படும்? தடுக்கப்படும். ஆமென். ஆவிக்கு தரம் என்ன செய்ய? ஆமென். அது ஐக்கியம் தேவை. நீங்க உங்களை அனைவரும் நினைக்கலாம், என்ன பழைய போல ஜெபிக்க முடியல, பழைய மாதிரி வசனம் கவனிக்க முடியல, போல எனக்கு புறையப்பட்ட தூக்கம் வரல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். நீங்க ஆவிக்குரிய தேவ மக்களோடு ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாட ஆரம்பிச்சு பாருங்க. கலந்துரையாடி பேசும்போது அந்த இடத்துல ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, கட்டாயம் உங்களை விடுதலை. நாங்களும் ஒரு நாட்கள்ல உங்களோடு பட்டு இருந்த நாட்கள் அப்படிதான் நாங்க இருந்தோம். ஹல்லேலூயா. நாங்கள் வாலிபர்கள் 7-8 பேர் அநேக உயிரோடு இல்லை. நாங்கள் ஒரு 8, 12, 13 பேர் ஒன்று சேர்ந்தோம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாங்கள் சபையில போய் ஜெபம் பண்ணோம். ஆமென். நாங்கள் சேர்ந்து எங்கேயாவது ஒரு தோட்டத்தில் நின்று கர்த்தரை பாடி ஆராதிப்போம். மகிழ்ச்சியா இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா எங்க பூரா கிறிஸ்தவ நாடு தானே. ஆமென். எங்க தோட்டத்தில் நின்று கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்போம். அந்த வழியில் ஏதாவது கிறிஸ்தவ போனா அவங்கள எங்க கூட சேர்ந்து விடுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பெரிய ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கை. காரணம் என்ன? உலகத்தின் மனிதன் இன்று உன்னிடத்தில் அன்பாய் பேசுவான், நாளை அவன் தான் உனக்கு எதிரியாய் மாறுவான். ஆனா இன்றைக்கும் அன்பாய் இருக்கிற ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. நீ உன்னை பெற்ற தாய் தகப்பனா இருக்கலாம், நீ பெற்று வளர்த்த உன் பிள்ளைகளா இருக்கலாம். இன்று நன்றாக செயல்படும் நாளை உன்னை வேதனைப்படுத்துவார்கள், உன்னை துக்கப்படுத்துவார்கள். ஆனால் உன் கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டென்றால் அவன் தேவன் அருகே கண்டார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார். பல பிரச்சனையோடு குழம்பி போயிருக்கிறார், பல துக்கத்தோடு வந்திருக்கிறார், இருதயம் நொந்து கொண்டிருக்கிறது. உனக்கு தனியா இருந்து கண்ணீர் விட்டு நீ அழுகிறாயே. ஐயோ, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? என் அழுகைக்கு ஒரு பதில் இல்லையா? என்னை காப்பாற்ற வருவதும் இல்லையா என்று நீ புலம்புகிற நேரங்கள் உண்டு. இதோ உனக்கு துணையாய் உன்னை காப்பாற்ற ஒருவர் உன் அருகிலே கடந்து வருகிறார். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் இன்று முதல். ஆமென். பக்கத்துல கையை பிடி பார்ப்போம். கை பிடிச்சு நான் கட்டாயம் ஜெபம் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு கட்டாயம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டு உங்க வாழ்க்கையில் ஆண்டு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீங்க பாப்பீங்க. சொல்லு, இன்றைக்கே 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 கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் அன்பு எப்படி உண்டாகணும் தெரியுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக. என்ன சிநேகம்? மாயமற்ற. அன்பில் என்ன இருக்க கூடாது? மாயம்
உள்ளத்தில் ஒன்று வெளியே ஒன்று காட்டாது. அது 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 வந்து சதிகாரத்தன்மை. புரியுதுல்ல? உள்ளும் புறமும் ஒன்று போடுது. சிரிக்கிறார் என்றால் உள்ளமும் சிரிக்கிறார்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூறு. ஆமென். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கஷ்டப்படுறாங்க என்றாலே, அது உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க என்றாலே, உன் உடம்பு சரியில்லை என்பதாக நீ நினைத்து ஜெபிக்கணும். புரியுதா? அதான் உன்னை போல் பிறரை உடம்பு சரியில்லாம ஒரு ஆள் இருக்கு, அது ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கிறாங்கன்னா அந்த பிரச்சனை உன் பிரச்சனையா நீ வைத்து ஜெபிக்கணும். ஆமென். அப்பதான் தேவன் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். ஆமென். சும்மா ஆண்டவரே அவங்க அந்த பிரச்சனையாளர் விடுதலை கூட ஆண்டவர் சோதரம் ஆண்டவர் போயிட்டு அதுக்கு கடந்து போய்விடக் கூடாது. உன் பிரச்சனை கடந்து போவியா? தன் பிரச்சனையாக. ஆமென். ஒருவேளை அவரை கொடுத்து உதவ முடியாமல் இருக்கலாம், அவர்களுக்கு 4 வார்த்தை தைரியமான வார்த்தை சொல்ல முடியாதா? ஆமென். வார்த்தை சொல்ல முடியாதா? சொல்லுகிறேன் பாருங்க, உங்கள் அன்பு எப்படியா? நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உடையவர்களாகும்படி. எப்படிப்பட்ட சிநேகம்? மாயமற்ற. என்னது? இருதயத்தில் ஒன்றை வைத்து வெளியே ஒன்று பேசுகிறதல்ல. ஆமென். இருதயத்துக்குள் ஒன்றை நினைத்து வெளியே ஒன்றை சிரித்து காட்டுவதல்ல. மாயமற்ற. ஆமென். மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினால். எப்படியா? எதனால? ஆவியினால். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்படி? ஆவியினால். சுயமா இல்ல, ஆவியினால் சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிக்கணும். அப்போ சத்தியத்தை கை கொள்வதற்கு யாரோட துணை வேணும்? ஆவியோட துணை. உதட்டளவிலோ ஏதோ சுய எண்ணத்தின் அடிப்படையில் தேவ ஆவியான உதவி. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், கர்த்தருடைய ஆவியின் வசனத்துக்குள்ள பேசுகிறார். கவனி. பேசும்போது அதை கை கொள்ள முடியல. என்ன பண்ற? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். ஏன்னா அவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்ய உதவி செய்யதான் இருக்கிறார். உனக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் கேட்ட வசனத்தின்படி உன்னை வாழ வைக்கிறதற்கு தான் உதவிக்காக ஆயத்தமா இருக்கிறவரிடத்தில் உதவியை கேள். ஆமென். உதவிக்காக இருக்கிறார். நீ ஒரு சுமையை கொண்டு வந்து கீழே இறக்கி போட்டுட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிற நிறைய பேர் அந்த வழியா போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு சொல்லி கேட்டா தான் தூக்குவாங்க. சும்மா உட்கார்ந்து தூக்குவாங்களா? இல்ல. ஆண்டவர் உன்னுடைய பலவீனத்தில் உனக்கு உதவி செய்கிறார். நல்ல தேற்றரவான உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், உன்னை போதித்து நடத்துகிறவர். ஆமென். உனக்காய் வேண்டுதல் செய்கிறவர். இப்படியெல்லாம் பல பேரை கொண்டவராக அந்த ஒரே ஆவியானவர். ஆமென். உனக்கு எந்தெந்த உதவி தேவையோ அந்த நேரத்தில் அந்த உதவியாளராய் அங்கு வெளிப்படுவார். உதவி தேவை. குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டுமல்ல கர்த்தர் உதவி செய்கிறவர், எல்லாவற்றையும் உதவி செய்கிறவர் அவர். கேட்டுப்பார். பரிசுத்த ஆவியானவரே, எப்பொழுதும் நீ எனக்கு தேவைப்பா. என்னால வாழ முடியாது. ஆமென். நடத்துகிறோம் ஆண்டவர். சீராய் நடத்துகிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவர். சுவையான பாதையை நடத்துகிற நீர் ஒருவர் மட்டுமே. வெற்றிகரமான வாழ்க்கை நடத்துகிற நீர் ஒருவர் மட்டுமே. நான் நடக்க, நான் வாழ பிரயாசப்பட்டால் என்னால் ஒன்று செய்ய முடியாது. ஆமென். அந்த ஆவியானவர் தான் நடத்தும். ஆமென். அதாவது உண்மையான கிறிஸ்தவர்கள் பொதுவாக மத்தியில் தற்கொலை இல்லை.
ஆண்டு பேட்டு தெரியாதவங்க பேர் கிறிஸ்தவங்க பண்ணுவாங்க, உண்மையான கிறிஸ்தவங்களோட. ஏனென்றால் மனுஷரால் கிடைக்காத ஆதரவும் அரவணைப்பும் தேவனிடத்தில் நமக்கு கிடைக்கும். தேவனிடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆமென். நான் சொல்லுகிறது, ஆண்டவரே இந்த பிரச்சனை நான் நினைச்சா அதை என்னால நிறைவேற்ற முடியாது, ஆனா இது என் பிரச்சனை அல்ல, இது உம்முடைய பிரச்சனை. நான் தேவனுக்கு கேட்பேன். ஆமென். தாங்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அவர்தான். நமக்கு முடியாததை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஆசிப்போம். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால், நல்ல கவனிங்க அந்த இடத்துல, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்கிறவர்களாய் இருக்கிறபடி அல்ல, கொண்டவர்களா ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்ததனால் என்ன நடக்குது? உள்ளான மனிதன் எதனால் சுத்தமாகுது? சொல்லுங்க. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்ததனால் ஆத்மா என்ன சுத்தமாகுது. எதனால் புரியுது? ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கும் போது போதிக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ இடம் கொடுத்தால், ஆவியான சத்திய வசனத்தின் மூலமாய் உள்ளான மனிதனை சுத்தமாக்குகிறார். ஹalleluya. புரியுதா இல்லையா? ரொம்ப முக்கியமான எதுல புரியுது? புரியுதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றது. அப்ப எப்படி குற்றமற்றதாக காக்க முடியும்? ஆத்மா எப்படி குற்றமற்றதாக காக்க முடியும் என்பதற்கு பல வகைகள் இருக்கு. ஆவியினால் சத்தியத்துக்கு நீ என்ன செய்யணும்? ஆவியானவர் பேசும்போது, எச்சரிக்கும் போது உடனே அந்த சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? உன்னை அர்ப்பணிக்கணும். நீ பேசின வார்த்தைக்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போ நல்ல புரிந்து, உள்ளான இருதயத்து சிந்தனைகளும் பகைமையினாலும் எரிச்சல்களும் பொறாமையினாலும் உள்ளான ஆத்மா மனிதன், உள்ளான மனிதன் அந்த உற்சாகம் ஆவிக்குரிய தாகம் இழந்திருக்கிறான். அந்த தெளிவற்ற நிலையில் இருக்கிறார். ஆவிக்குரிய என்ன இல்லை, சந்தோஷம் இழந்திருக்கிறார். இப்போ சத்தியத்தை ஆவியினர் கொடுக்கும் போது, அல்லேலூயா, சத்தியத்தை இடம் கொடுத்து, ஆமென், பரிசுத்த ஆவியானவரே நீ பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும்போது ஆவியானவர் அந்த சத்திய வசனத்தின் மூலமாய் உள்ளான மனிதனிடத்தில் இருக்கிற கரைகளை சுத்திகரித்து மாற்றுகிறார். எதனால்? உன் உள்ளான ஆத்மா மனிதன் ஆதி அன்பை இழந்து உற்சாகம் இழந்திருக்கிறார். பகைமையினால். என்னது? பகைமையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதுனால, கசப்பை இருதயத்தில் சுமந்து கொண்டிருப்பதனால், வெறுப்பை நினைத்துக் கொண்டிருப்பதனாலும், பழிதீர்க்க வேண்டும் என்ற சிந்தையை இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறதுனாலும் ஆவியானவர் உன்னை விட்டு விலகி நிற்கிறார், துக்கப்பட்டார். அந்த சிந்தை உன் உள்ளான மனிதனாகிய ஆத்மாவை என்ன செய்வது? கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோட நிச்சயம் நெருங்க விடாதபடி, உறவாட விடாதபடி, ஆவியை கழிவற விடாதபடி, சத்தியத்தை கேட்டதன்படி ஒப்புக் கொடுக்க விடாதபடி தடுத்து வைத்திருக்கிறார். உனக்குள் இருக்கிற குறையை, குற்றத்தை தேவ செய்தி மூலமாய் ஆவியானவர் தொடும்போது, குத்தும் போது, அல்லேலூயா, எதற்காய் குத்துகிறார் என்றால் உடனடியாக சரண்டராக என்ன குத்துகிறார். நீ என்ன செய்ய? எதிர்க்க கூடாது. சத்தியம் உனக்கு நேரம் கடந்து வருகிறது, உன்னிடத்துல குற்றத்தை குறைய ஆவியான குத்தி காட்டுகிறார் என்றால் உடனே அதற்கு எதிர்க்க கூடாது. எதிர்ப்பும் மனதில் வந்தாச்சுன்னா நீ உருப்பட முடியாது. ஆவிக்கு வாழ்க்கை
இருந்த நிலையும் போயிடும். அல்லேலூயா. விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். விட்டு கொடுக்கும் போது அந்த கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சத்திய வசனத்தின் மூலமாய் உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குகிறார். அந்த இருண்டு போயிருந்த ஒரு உள்ளாத மனிதன் ஆத்மா என்ன செய்ய பிரகாசிக்கார். ஆமென். அந்த கரம் நீங்கினாதான் ஆத்மா அநேக தேவ மக்களுடைய உள்ளான இருதயத்துக்குள்கள் இருண்டு போயிருக்க காரணம் தாகம் இல்லாமல் உற்சாகம் இல்லாமல் தேவன் உரமாட முடியாத இருக்க காரணமே பலரை நீ உள்ள வச்சிருக்க. இந்த அவைகள் எல்லாம் வெளியேறட்டும். ஆமென். உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். அற்புதம் செய்ய விரும்புகிறார். உன்னை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். சொல்லப்பட்டது ஆத்துமாக்களை இடது சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறவர்கள் பார்த்தீங்களா? எதனால் சுத்தமாச்சு? ஆவியினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படித்ததனால் உள்ளான ஆத்துமாவில் இருந்தான கரைகள் நீங்கி சுத்தமாகிறது. சுத்த இருதயத்தோடு ஒரு ஊக்கம் அன்பு கூறுங்கள். என்ன இருதயத்தோடு? பகையை வச்சுட்டல்ல. புரியுத சொல்றது? கிறிஸ்தவ தேவ மக்களுடைய உள்ளானவர்களுடைய அன்பா இருக்கிறாய் பேசுகிறாய் என்றாலே உள்ள அவர்களை குறித்து தவறான எண்ணம் வைக்கக்கூடாது. அந்த தவறான எண்ணம் உண்டாச்சுன்னா சபையில வருமா அவியனோடு பேசுவார். உன்னை வெளி தோற்றத்தில் மட்டும் கிறிஸ்தவனாக போர்வேலை மாயமான கிறிஸ்தவனை வாழாக எடுத்துக் கொண்டது. தேவனோடு உறவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை வாழகத்தை தெரிந்து கொண்டது. போலி கிறிஸ்தவர்கள் உலகம் பூரா ஏராளம் இருக்கு. உலகம் பூரா 400 கோடி கிறிஸ்தவர்கள் இருந்தோட எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அவன் பீட்டரை விட்டு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ரெண்டெல்லாம் பேர் வச்சிருக்கலாம், கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. உண்மையாய் தெய்வ பக்தியை பரிசுத்தமாய் பிறருக்கு எந்த தீங்கு செய்யாதபடி பிறரை குறித்து தீங்கு நினைக்காதபடி பிறர் கரிசனை காட்டுகிறவன் கிறிஸ்தவன். அப்படி பார்த்தா 400 கோடியில எத்தனை சில கோடிகள் தான் தேவை. எல்லாம் அல்போன்ஸ் கில்போன்ஸ் அசோக அவன் தேவைச்சிருப்பான். ஆனா எல்லாம் யாராதான் இருப்பான், திருடத்தான் இருப்பான். அதனால கிறிஸ்தவ பேருள்ளவன் என்ன கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்தவ போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஓநாய்கள் இருக்கு. என்னது? ஓநாய். அவங்க பார்த்தா கிறிஸ்தவன் சொல்லுவான். நாம யார் தெரியுமா? அவங்க என்னது சொல்லுற பேரு அவங்க சாமுவேலாக்கம். என்னது இருக்கிறவங்க சொல்லுவோம். சாமுவேல் நாங்க பீட்டராக்கும், நாங்க பவுலாக்கும், பாலாக்கும். அப்படியே நீ எதுவா இருந்தாலும் உள்ள மாறல. நீ கிறிஸ்தவன் அல்ல, துரோகி. கிறிஸ்தவன் என்ற போர்வை நடக்கிற ஓன அது நம்ம சபையிலே உண்டு. உண்டா இருக்கா தெரியல. உங்களை நீங்களே சோதிங்க. அவங்க குணத்தை பார்த்தாலே தெரியும், பேச்ச பார்த்தாலே தெரியும், அவங்க அணுகுமுறை பார்த்தாலே தெரியும். ஓனாயா உண்மையான ஆடா? ஆட்டு தோலை போட்ட ஓனாய் மாதிரி பக்தி வேஷத்தை தரித்த போலி கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள். தேவ பிள்ளைகள் மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். நாம் இங்கு போலி கிறிஸ்தவனை சேர்க்கிற இடம் அல்ல, உண்மையான கிறிஸ்தவனை ஆயத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு எல்லாரும் வாங்கணும் என்ற ஆளுநர் சுமார் 10,000 பேர் வந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. பல 10,000 வந்து போனாங்க. ஆனா உண்மையான தெய்வ பக்தி உள்ள ஆண்டவரை நேசிக்கிற மக்கள் நமக்கு வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிற மக்கள் நமக்கு தேவை. இங்க வர்ற ஒன்று கூட எங்க போக கூடாது, நரகத்துக்கு போக கூடாது. எல்லாரும் எங்க வரணும்? பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம் ஐயா. இயேசு சொன்ன சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தில் நாம் கண்ணை மூடினாலும்
ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்திற்காக தான் ஐயா நானும் நீங்களும் பிரயாசப்பட்டு இருக்கோம். உலகத்துல யார் என்னதான் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி இயேசு மட்டும்தான். இயேசுதான் மனிதனாய் வந்து மனிதனுக்குரிய தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஜீவனை விட்டு மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு இழந்தவர். மீண்டும் இதோ சீக்கிரம் அவரையில் சொல்லி போயிருக்கிறார். அந்த ஆண்டவர் வரப்போகிறார். அதற்கு முன் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆயத்தமாப்படும் என்று கேட்ட ஆலோசனைப்படி ஆமென். யாரெல்லாம் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட நான் இடைப்பட்டார். எல்லாரும் ஒப்பு கொடுக்க எழுதுவாங்க. தேவ சமூகங்களுக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்கும். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாடுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்களுடைய சம்பந்தங்க கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கேட்ட வசனங்களின்படி ஆமென். ஒண்டியா இருந்து விடுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அற்புதமான ஒரு நிலையில் நாங்கள் ஆவிக்கிற வாக்கில நாங்கள் தவறி போகாதபடி ஆமென். ஏகோபித்த இருதயத்தோடு ஆமென் சபை ஐக்கியத்துக்குள் ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக ஒருமனப்பட்டவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்கு அந்த கிரியை நடப்பீராக, ஒவ்வொருக்கு அந்த பேசுவீராக. ஆசீர்வதி தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பட்டும். ஆசீர்வதியும் பெரியாட்ட செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே